Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chapter 7 Properties of Matterல இருந்து Pascal's Law and its Applications பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு ஃப்ளூயிடை கன்சிடர் பண்ண போறோம். அதாவது வாட்டர் எடுத்துக்கலாமே, லிக்விட் கேஸ் எல்லாமே ஃப்ளூயிட்ங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல இருக்கும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட், இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல நான் வந்து ஒரு லெவல் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் ஆர் இந்த லேயர்ல எந்த பாயிண்ட் நீங்க எடுத்தாலுமே உங்களுக்கு ப்ரெஷர் என்னவா இருக்கும், சேமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த் வந்து சேஞ்ச் ஆகும், ஆனா அட் அ பர்டிகுலர் ஹரிசான்டல் லெவல்ல. ஓகே, இந்த ஹரிசான்டல் லெவல்ல ப்ரெஷர் இஸ் த சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ். ஆனா ஃப்ளூயிட் எப்படி இருக்கணும், ரெஸ்ட்ல இருக்கும். அதங்கிறத பார்த்தோம். இப்போ பாஸ்கல்ஸ்ல பார்க்க போறோம். இது எல்லாமே ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு கீழே வரும். இப்போ நம்ம கன்சிடரேஷன் எல்லாமே ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இதே மாதிரி ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸ்டர்னலா நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகே, ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியால அப்படின்னா ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, இந்த ப்ரெஷர் த்ரூ அவுட் த லிக்விட் வந்து அதோட மேக்னிடியூட், அதோட அளவு குறையாம என்டையர் லிக்விடையும் அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகுதுங்கிறாங்க, டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதுதான் பாஸ்கல்ஸ் லா. Okay, so the pressure in a liquid is changed at a particular point. This change is transmitted to the entire liquid without being diminished in magnitude. Diminished na அளவு குறையாம, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய பிரஷரோட அளவு குறையாம எல்லா லிக்விட்லயும் அதே பிரஷர் இருக்கும், டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாஸ்கல்ஸ் லா பத்தி இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துல ப்ரெஷரை நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகே, அப்பனா என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்பான் யூனிட் ஏரியா, நமக்கு அதான ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த இடத்துல நான் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நான் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, அதுதான் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. இப்போ அதை பத்தி அப்ளிகேஷன் சொல்லி பார்க்கும்போது ஹைட்ராலிக் லிஃப்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த லிஃப்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா மெயினா ஒரு ஹெவி லோட், இந்த கார் அல்லது பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை லிஃப்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ஹைட்ராலிக் லிஃப்ட். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ் டு லிஃப்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ். ஓகே, ஹெவி லோடு உள்ள வெஹிக்கிள்ஸ். ஓகே, அதனால என்ன சொல்றோம்னா இந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை பல மடங்கு நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. அதனால இந்த ஹைட்ராலிக் லிஃப்டை இன் அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செட்டப் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் பிஸ்டன் இருக்கு இந்த செட்டப்ல. இங்க வந்து இந்த பிஸ்டன், அதாவது இந்த செட்டப்ல நான் லிக்விட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ரெண்டு பிஸ்டன் இருக்கு. ஒன்னு ஏரியா கிராஸ் செக்ஷன் A1 இருக்கு, அது வந்து ஸ்மால் பிஸ்டனா இருக்கு, அதோட ஏரியா கிராஸ் செக்ஷனும் ஸ்மாலரா இருக்கு. ஸோ ஸ்மால் பிஸ்டன். பிஸ்டன்ங்கிறது என்ன, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பிஸ்டன். எக்ஸ்டர்னலா ஒரு ஏஜென்ட் தேவையில்ல, நம்ம ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு அதுக்கான இதுதான் அந்த ஸ்மால் பிஸ்டன். ரெண்டுமே ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த கன்சிடரேஷன் எல்லாமே பிசிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டனா இருக்கணும். ஃப்ரிக்ஷனோட இருந்ததுன்னா அதோட வேல்யூஸ், நம்ம ப்ரெஷர் கிரியேட் பண்றது, இந்த ஃபோர்ஸ் எல்லாமே அதோட மேக்னிடியூட் குறைய சான்ஸ் இருக்கிறதுனால அசம்ஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ்ல. ஓகே, ஸோ இந்த ஸ்மால் பிஸ்டன் கொடுத்துருக்கோம். இன்னொரு செட் ஆஃப் ஏரியால பி அப்படிங்கிற ஏரியால பாத்தீங்கன்னா அதுல உள்ள பிஸ்டனோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து A2 இருக்கு. ஸோ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி A2 வந்து கிரேட்டர் தென் A1. கரெக்டா? So this A2 at the edge B, அதுக்கு larger area of cross section இருக்கு. Okay, so large area of cross section. So small piston means small area. A2 largerனா large ஏரியாவா கன்சிடர் பண்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு F1 ஃபோர்ஸை at the edge B நான் அப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகுது, நம்ம இதோட ஏரியா என்ன தெரியும், A1 தெரியும். ஓகே, அதோட ஃபோர்ஸ் வந்து F1 தெரியும். அப்ப என்ன ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்றோம், P is equal to F1 by A1. இதுதான் நம்ம ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்றோம். தட் மீன்ஸ் நம்ம இந்த இடத்துல ப்ரெஷரை நம்ம சேஞ்ச் பண்றோம். அப்ப பாஸ்கல்ஸ் லா படி என்ன ப்ரெஷர் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமோ அது என்டையர் லிக்விட்லயும் டிரான்ஸ்மிட் ஆகணும். அப்ப இந்த மாதிரி இங்க நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு வகையான ஃபோர்ஸை உண்டு பண்ணணும். அப்போ இந்த இடத்துல புஷ் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், இந்த பிஸ்டனை அப்வர்டா புல் பண்ணும். ஓகே, இங்க புஷ் பண்றோம்,
இங்க மேல லிஃப்ட் பண்ணணும். ஓகே, லிஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை பெட்டரா இருக்கும். ஸோ F2ங்கிற ஃபோர்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் இந்த ஹெவி லோட் இந்த காரை வந்து நம்ம லிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த இடத்துலயும் ப்ரெஷர் என்னவா தான் இருக்கும், ரெண்டு இடத்துலயுமே ப்ரெஷர் சேமா தான் இருக்கும். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க கரெக்டா. இந்த இடத்துல ப்ரெஷர் Pனா இந்த இடத்துலயும் ப்ரெஷர் வந்து Pயா தான் இருக்கும். ஓகே, அப்ப இந்த ப்ரெஷர் P என்ன, P இஸ் ஈக்குவல் டு F2 டிவைடட் பை அதோட ஏரியா என்ன A2ஆ இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அட் த எண்ட் ஏ அட் த எண்ட் பி ரெண்டு இடத்துலையும் ப்ரெஷர் சேம் தான். ஓகேவா? இப்போ நீங்க எவ்வளோ ஃபோர்ஸோட நம்ம இந்த காரை லிஃப்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ F2 என்னவா இருக்கும், F2 இஸ் ஈக்குவல் டு P டைம்ஸ் A2. கரெக்டா? Pங்கிறது என்னது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது எவ்வளவு, F1 பை A1 மல்டிப்ளைட் பை A2. ஓகே, ஸோ நான் A2 by A1 தனியா குரூப் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், F2 is equal to F1 times A2 divided by A1. அப்போ இதுக்கான அர்த்தம் என்ன, F2 லார்ஜரா F1 லார்ஜரா, கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் படி F2 is larger than F1. அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் வந்து எத்தனை மடங்கு மல்டிப்ளையா இருக்கு, A2 by A1 டைம்ஸ் வந்து உங்களுக்கு மல்டிப்ளையா இருக்கு. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் கம்பேர் பண்றோம், ப்ரெஷர் சேம் தான். ஓகே, ஏரியா கிராஸ் செக்ஷன் டிஃபரெண்டா இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபோர்ஸும் சேஞ்ச் ஆனாதான் நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது இந்த இடத்துல உண்டு பண்ண ப்ரெஷர் எண்ட் ஏல பிலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ F1 வந்து A2 by A1 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபேக்டரை தான் நம்ம என்ன சொல்றோம், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றோம். மெக்கானிக்கலா நம்ம இங்க லிஃப்ட் பண்றோம் இல்லையா, ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஸோ ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் ஃபோர்ஸ் F1 வந்து A2 by A1 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸ் வச்சு என்னால் இந்த காரை லிஃப்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா, ஹைட்ராலிக் லிஃப்ட். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.